புலியை கண்டிருந்த கலண்டர்ல புலியை போயிருக்கணும் சும்மா ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் பேக் டு நம்ம ரியாக்ட். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போனா நம்மட நிறைய பேர் வந்து தொடரும் கேட்டதால நாங்கள் தொடருமை இப்போ நாங்கள் தொடர போகிறோம். தொடரும் படத்தை வந்து ரியாக்ட் பண்ணிப்போமே. ஸோ நம்மளோட லாலேட்டானோட தொடரும் மற்றது சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி என்ற அந்த ஹீரோயின், அவருக்கு என்ன பேர்? சுந்தரி பேர் தெரியாது, பேரனுடைய பாட்டு. அந்த படத்துல நடிச்ச வந்து எங்களோட சோபனா வந்து அவன் பேரா நடிச்சிருக்காரு தொடரும். அதில் பாட்டு வர நாங்கள் ரியாக்ட் பண்ணி 1 மில்லியனை துறையில் எத்தனை மறந்தோம் 16K 12K அப்படி இது வந்து 16K அப்படி வந்திருந்தது. நல்லா ஓடி இருந்தது, வரவேற்று இருந்தது. அப்போ அந்த படத்தை பார்க்கணும் நிறைய பேர் சொல்லலாம், அந்த பாட்டு செய்ய சொல்லியிருந்தவங்க. அதுக்கப்புறம் நாங்கள் இப்போது எம்புரான் படம் செய்தவங்களுக்கு நிறைய பேர் தொடரும் அடுத்த தொடரும். எனக்கும் அதை தொடரும் பார்க்கணும்னு தான் நான் யோசிச்சோடு தான் அந்த நேரம் எல்லாரும் சொன்னதால அதைத்தான் இப்போ பார்க்க போகிறோம். வாங்க, நானும் எக்ஸைட்டாக இருக்கேன். கூட பேசாம வீடியோக்குள்ள போலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், இது வந்து மலையாளத்துல ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதான் எந்த மொழியில பார்க்குறோமோ அந்த மொழிக்கான சிறப்பு இருக்கும். அதை விட அந்த என்ன சொல்ற ஒரு ரியாலிட்டி இருக்கும் அந்த இடத்துல. சவுண்டுகள் இது டப்பிங் பண்ணாம இருக்காம இதுக்காகத்தான் அதால நாங்கள் மலையாளத்தில் பார்க்குறோம். மலையாளம் கொஞ்சம் கொஞ்சம் விளங்கும் வந்தால பார்ப்போம், கொஞ்சம் கொஞ்சம் விளங்கும் பார்ப்போம். வாங்க பார்ப்போம், இத்தனை பார்ப்போம். ஆரம்பமே ஒரு அடர்ந்த காடு. எலிவன் போக் பரஸ் போக்கித்தேன் அதோடு நடந்துருக்கேன் ஞாபகம். இதான் இப்படி வியூவை விட்டு படத்தை மணல் சரி மண் சரி இடத்தை காட்டுறதுக்கு இதுதான் லாலேட்டா. ஓ, அப்படி பிளே பண்ண போறாங்க. எலிவெண்டே காட்டுறாங்க, லாலேட்டான்ற பேர் கூட நல்லா இருந்தது. வித்தியாசமான ஒரு இன்பம். இன்பம்னு கொடுக்கல அப்படி சத்தம் கேட்குது. சைலண்ட் காது கேட்காம மண் சரையில் இருந்தாப்புல. அல்ல 6 வா நல்லா இருக்கு. சவுண்ட் கேட்டீங்க நிறைய இடத்துல குறைகள் எப்படி எடுத்துக்காங்க ரியலிஸ்டிக்கா கர்ணப்பட வீண்டிங் போய் பாருங்க. மாட்டுடா 18 சிலம்
ഓ ഞാൻ അവിടെ കൊണ്ടുവരാം. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. மியூசிக் ஜீப் பண்ணிட்டு இருக்கான். பஸ்ஸுக்குள்ள ஜீப்பா? എന്റെ സ്വാമി ഓ സ്വാമി ഉറങ്ങാതെ സ്വാമി കേക്കണം. നമ്മുടെ എംജിആർ, ശിവാജി ഗണേശ്, ശിവാജി രജനിക, കമലഹാസൻ, നമ്മുടെ മമ്മൂട്ടി, മോഹൻലാല്, സുരേഷ് ഗോപി, നമ്മുടെ കേന്ദ്രമന്ത്രി സുരേഷ് ഗോപി, ഇവരൊക്കെ എങ്ങനെയാണ് ഈ താരത്തിൽ നിന്ന് സൂപ്പർ താരത്തിലോട്ടായതെന്ന് സ്വാമിക്ക് അറിയാമോ? ഞങ്ങളൊക്കെ കാശ് കൊടുത്ത് കൈയടിച്ച് വിട്ടിട്ടല്ലടാ. എന്താ സ്വാമി നല്ല ഫൈറ്റ്, ക്വിന്റൽ ഫൈറ്റ്. എപ്പിക് ഫൈറ്റ്. പളനിസ്വാമി സംഘട്ടനം, പളനിസ്വാമി കേട്ടിട്ടുണ്ടോ? ഇല്ലടാ. അന്ന് ഞങ്ങൾ മദ്രാസിൽ 2 ടീമാണ്. ഒന്ന് ത്യാഗരാജൻ മാസ്റ്ററുടെ ടീം, പിന്നെ ഞങ്ങൾ പളനി മാസ്റ്ററുടെ ടീം. ഞാനൊക്കെ എത്ര നായക നടന്മാർക്ക് സ്വാമി. ഡ്രൈവർ സീറ്റിലെ മക്കളെ ഓ ഷിറ്റ്. ഓ മനുഷ്യരെ കൊല്ലാനായിട്ട് ആന്ത നമ്മുടെ മന്ത്രിയെടുത്ത് പറഞ്ഞു കൊടുക്കണം. സർക്കാരിനല്ലേ അവരങ്ങനെയാണ്. സർക്കാരിന്റെ ആയതുകൊണ്ട് സർക്കാരിന്റെ ഗവൺമെന്റ്. ഓ എന്നെ ഉള്ള കാലി നീ മല കയറുമ്പോഴാണെന്നോ പറഞ്ഞത് മതിയാണ് തള്ളിയത്. അയ്യ ഗീട്ടാർക്ക് ഇവൻ ഈ പാട്ട് വണ്ടി വിളിക്കുന്നത് അപ്പോഴേ എന്റെ ഭാര്യ പറഞ്ഞു. 2.5 മണിക്കൂർ സ്വാമി എനിക്ക് സ്മരിപ്പാ, നിങ്ങൾക്ക് വേണ്ടിട്ടാ. സ്വാമി വണ്ടി കയറി അട്ടകടിക്കാൻ കുഴപ്പമൊന്നുമില്ല. നമ്മൾ പറഞ്ഞു നോക്കിയത് അനിച്ചതുകളെ ശബരിമല ആനയുണ്ടോ? അയ്യോ സ്വാമി, പൊന്നാത്തൊക്കെ ആനക്കൂട്ടം ഇറങ്ങാറുണ്ട്. ഇറങ്ങുന്ന വെച്ചാൽ നമ്മളെ ഉപദ്രവിക്കുന്ന സ്വാമി. ആനക്കൂട്ടത്തോടെ വന്നാൽ നമ്മളെ ഉപദ്രവിക്കും. അതെന്ന് വെച്ചാൽ തെറ്റി ഒറ്റയന്മാരുണ്ട്, അവന്മാരെ സൂക്ഷിക്കണം. നീ കണ്ടിട്ടുണ്ടോ ആനെ? ഞാൻ ഒരിക്കലും കലണ്ടറില് ചുമ്മാ ആക്കാ സ്വാമി. അയ്യോ ജോളിയാണ് ടൈപ്പ്. അയ്യപ്പ ശരണം, അയ്യപ്പ கதை பண்ண സ്വാമി. சிம்பிளான இன்ட்ரோ ஒன்று கொடுத்துருக்கேன். மாசம் இல்லாம சிம்பிளா, அதோட கியூட்டா இருக்கு. இவன்ட்டு சிரிப்பு, அந்த காமெடி எல்லாம் நல்ல நல்லா இதா இருக்கு. நார்மலா அவரோடயே அந்த போற மாதிரி இருக்கு. நித்தாவலினா அம்மா பிள்ளை இதான் தொடர். ஏன்னா இந்த யானைக்கும் இந்த ஃபேமிலியை அந்த படத்தோட இது பண்ண போறான்னு நினைக்கிறேன். யானையை பற்றி வச்சுதான் அந்த படத்தை இது பண்ண